நண்பர்களுக்கு வணக்கம். அதிகாலையில் 1 மணிக்கு மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் எஸ்இடிசி பிராண்ட் நியூ BS6 நான் ஏசி சீட் கம் ஸ்லீப்பர் பஸ்ஸில், அதுவும் நம்மளுக்கு எப்பவுமே கிடைக்கிற லாஸ்ட் லோயர் பர்த் சிங்கிளில் சென்னைக்கு ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணாங்க. லாஸ்ட் பர்த்தாக இருந்தாலுமே பைபாஸில் வரும்போது கூட எஸ்இடிசி பஸ்ஸுகளில் அந்த ஷேக் இருக்கும். இந்த பஸ்ஸில் அது இல்லவே இல்லை. ஏறி படுத்தது தான் தெரியும். காலையில் பிரேக் நிப்பாட்டி தாங்க அங்கே தான் எந்திரிச்சேன். ரீடிங் லைட்டு, சார்ஜிங் பாயிண்ட் ரெண்டுமே பக்காவாக ஒர்க் ஆச்சு. பெட்டில் உட்காரும்போது நல்லா சாஃப்டாக ஃபீல் ஆச்சு. ரொம்ப ஹார்டாக கூட இல்லை, நல்லா இருந்தது. நம்ம ஆள்கள்லாம் ஒரு சில பேர் அதை கிறுக்கி வச்சுருந்தாங்க. ஒரே ஒரு குறை என்ன அப்படின்னா, தலைக்கு மேலே இருக்க வேண்டிய ஃபேன் காலு கீழே போய் இருக்குது. மதுரையில் இருந்து சென்னை வர்றதுக்கு சிங்கிள் லோயர் பர்த்துக்கு 685 ரூபா டிக்கெட் சார்ஜ் பண்ணாங்க. பஸ்ஸோட ஸ்பீடு வேறு லெவலில் இருந்தது. கரெக்டாக 9 மணி நேரத்தில் மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் கொண்டு இறக்கி விட்டாங்க. விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே ஒரு அரை மணி நேரம் பஸ் நின்னது எதுக்குன்னே தெரியல. திண்டிவனம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயும் போயிட்டு வந்தது, அங்கேயும் ஒரு ஆள் இறங்கலை. இதெல்லாம் கழிச்சாங்க அப்படின்னா ஒரு 7:30 மணி நேரத்துல 8 மணி நேரத்துக்குள்ள மதுரையில் இருந்து நம்ம கிளாம்பாக்கம் வந்துடலாம். யாராவது ட்ராப் தான் கம்மன்னு சொல்லுங்கள்.